அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு நேயர் மட்டுமல்ல, பல பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இறந்த ஆத்மாக்கள் தான் நேசித்தவர்களை இன்னும் நினைவில் வைத்துக் கொள்வார்களா அப்படிங்கிறதாகும். அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளவு காலமானாலும் அவர்களால் நம்மை பற்றிய நினைவுகள் அப்படிங்கிறது இருக்குமா? இல்லை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க படிப்படியாக மறக்க ஆரம்பிப்பாங்களா? இல்லை முக்தி அடைஞ்சிட்டாங்க, இல்லைன்னா ஆன்மா என்பது பல பிறவிகள் எடுத்து விட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களால இன்னும் அந்த ஞாபகத்தை தக்க வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு, இதுதான் அவங்களுடைய அடிப்படை கேள்வி. இதில் ரொம்ப பந்தபாசத்திலிருந்து தன்னுடைய அன்புக்குரியவர்கள் இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை ப்ராசஸ் பண்ண முடியாதவங்க எங்கிட்ட 3 விதமாக கேட்பாங்க. அவங்களால நினைவில் வைத்து கொள்ள முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்பாங்க. 2வது, நினைவில் வைத்து கொள்ள முடியும் தானே, அதாவது எங்காவது நினைவில் வைத்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிடாத என்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான விதத்தில் அவங்க என்கிட்ட கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க, அவங்களால நினைவில் வச்சு கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு தேடலாக கேட்பாங்க. இதற்கு ஒரு வரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நினைவில் வைத்து கொள்ள முடியும், நினைவில் வைத்து கொள்வார்கள். எப்போதுமே அந்த நினைவு என்பது அழிவதில்லை. இப்போது தீர்க்கமாக இந்த நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதற்கு முன்பாகவும் நான் சொல்லியிருக்கிறேன் சில வீடியோக்களில். ஆனாலும் சில காலம் கழித்து மீண்டும் அவங்க நம்ம ஞாபகம் வச்சுருப்பாங்களான்ற கேள்வியோடையே மக்கள் வர்றாங்க. அதாவது என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க. எதனால் இவர்களுக்கு இந்த குழப்பம் வருகிறது அப்படின்னா, ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் வரல. அவங்க அவங்களுடைய ஒரு விஷயத்திலிருந்து அதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறாங்க ஆத்மாவை பற்றி. ஆனாலும் அது குழப்பம் தான் மிஞ்சுது. காரணம் என்ன? என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போகிறீங்க யூடியூப் வீடியோவில், அதில் ஏதோ ஒரு புராணத்தை அடிப்படையாக வச்சு ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த ஆன்மா இறந்ததுக்கு பிறகு அது அனைத்தையும் மறந்து விட்டது, எல்லாத்தையும் பந்தபாசங்களை இழந்து விட்டு அது இறைவனே சரணாகதி அடைந்து விட்டது, கடவுளே அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இவங்களுக்கு மறுபடியும் பதட்டம் ஏற்பட்டுவிடும், குழப்பம் வந்துடும். ஒரு சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, இறந்தவனை நினச்சி நீ கவலைப்படாத, அவன் இந்நேரம் எங்கேயோ பிறந்து இந்நேரம் ஒரு பிறப்பெடுத்திருப்பான். அப்படிங்கும்போது அவன் எப்படி உன்னை ஞாபகம் வச்சுக்க முடியும்? உனக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் இருக்கா? இப்போது அவர்கள் ஏதேனும் சடங்குகளோ சம்பிரதாயங்களோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் உனக்கு தெரியுதா? நீ என்ன காகமாக மாறி போய் பறந்து போய் இந்த சாப்பாடு எடுக்கிறியா அப்படின்லாம் கேட்கும்போது இப்போ என்ன ஆகும்னா, ஆமாம் நாம் இன்னொரு பிறவி எடுத்துட்டோம்னு சொன்னால் எப்படி இந்த ஞாபகம் எல்லாம் நமக்கு இருக்கும்னு சொல்லி மீண்டும் அந்த பதட்டத்துக்குள் வந்து விடுவார்கள். இப்போது அடிப்படையிலேயே சில இங்கே குறைபாடுகள் இருக்குது ஆத்மாவை பற்றிய ஒரு புரிதலில். அதாவதுங்க, இறந்தவர்கள் பிறவி எடுத்து விட்டால் மறந்து விடுவார்கள்னா சரி, ஓகே, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, அப்புறம் ஏன் இறந்தவர்களுக்கு நாம் மாதம் மாதம் அந்த சடங்குகளை செய்கின்றோம்? இறந்தவர்களுக்கு ஏன் நாம் உணவு படைக்கின்றோம்? பித்திருக்கள் முன்னோர்களை நாம் சாமி கும்பிடுறது எதற்காக? அவர்கள்தான் பிறந்து விட்டார்கள், நம்மை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சடங்குகள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாம், மனுஷனாக பிறந்தால் நமக்கு அந்த பூர்வ ஜென்மம் ஞாபகங்கள் இருக்காது, சில பேர்த்துக்கு மட்டும் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது ஆழ் மனதில் இருக்கும் அப்படிம்பாங்க. இது எல்லாமே என்னென்னு சொன்னால், ஒன்று ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதும், எதையும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்கிற நம்பிக்கையும், இன்னொன்று மறந்துடுவாங்கன்ற நம்பிக்கையும் போட்டு குழப்பி விட்டுரும். இதிலிருந்து தெளியவே முடியாது. ஆனால் இந்த 2 நம்பிக்கைகள் உங்களுக்கு போதிக்கப்படுது இல்லையா, யூடியூப் வழியாக, ஆன்மீக குருக்கள் வழியாக, அது எல்லாமே ஒரு அடிப்படை தவறான புரிதலிலிருந்து விளக்கப்படுகிறது. அது என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குது, அது ஏதோ ஒரு மூளைக்குள்ளேயோ அல்லது இருதயத்துக்கு நடுவுலையோ சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை புள்ளி மாதிரி, ஒரு வெள்ளை வெளிச்சம் மாதிரி, ஒரு நட்சத்திரம் போல் மின்னிட்டு இருக்கோம். அது நாம் இறந்துட்டோம்னு சொன்னால் அது நம் உடலை விட்டு வெளியே சென்று விடும், அது இறைவனிடம் கரைந்து விடும், இல்லைன்னா மறுபிறவி எடுத்து விடும் அப்படின்னு அடிப்படை நம்பிக்கை என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை. இது தவறான புரிதல் அப்படின்னு என்னோட உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் ஆத்மா என்பது அனைத்தையும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விடை வேணும்னா, நீங்கள் இந்த புரிதலுக்குள் தேட முடியாது. இந்த புரிதலுக்குள் நிறைய குழப்பங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இல்லை, ஆத்மாவிற்குள் இந்த உடல் உள்ளது.
ஆத்மாவிற்குள் நீங்கள் காணும் இந்த வெளி உலகம், வெளி நிஜம், இந்த பிரபஞ்சம் என்பது உள்ளது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? நட்சத்திரங்களை பார்க்குறீங்க, சூரியனை பார்க்குறீங்க, சந்திரனை பார்க்குறீங்க, இந்த பூமியை பார்க்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் அதுக்குள் இல்லை, அதுதான் உங்களுடைய உயர்ந்த நானான ஆத்மாவிற்குள் உள்ளது. அப்போது உங்களோட உடல் ஆத்மாவுக்குள் இருக்குது, ஆத்மா உங்கள் உடம்புக்குள் இல்லை. எப்படி இருக்குது நம்ம வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறது ஆத்மாவுக்குள்ளன்னா ஒரு கனவு போல. நீங்கள் வாழும் வாழ்க்கை, சந்திக்கும் மனிதர்கள், இருக்கக்கூடிய சூழ்நிலை, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து நிஜங்களும் ஆத்மாவிற்குள் ஒரு கனவாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆத்மா பிறக்குது, மறுபிறப்பு எடுத்துக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மை அல்ல. ஆத்மா என்றைக்கும் பிறப்பதே இல்லை. அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது தனக்குள் கனவை கண்டு கொண்டிருப்பதால் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு கனவு மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால அது கனவை காணும் சாட்சி மட்டுமே. அது ஒருபோதும் பிறப்பதில்லை, இறப்பதும் கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லாததுக்கு அப்புறம் எப்படி மறுபிறப்புன்னு ஒன்று வரும்? அப்போது நாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு திருச்செந்தூர் கோயில் போகிற மாதிரி கண்ணை மூடி ஒரு பகல் கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்கள். ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, தீபாராதனை காமிக்கிறாங்க, சாமி கும்பிட்டு வர்றீங்க. இப்போது நீங்கள் பார்த்த அந்த கோவில், அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய நிஜம் அனைத்தும் உங்களுக்குள் ஒரு கனவாகத்தான் நிகழ்ந்துட்டு இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய மனோசக்தியால் ஆனதானே. அது மாதிரி இந்த மனித வாழ்க்கை என்பது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு. நீங்கள் பார்க்கும் அனைத்து நிஜங்களும் உங்கள் ஆத்ம சக்தியால் ஆனவை. அப்போது ஆத்மா என்றைக்குமே பிறக்கிறது இல்லை. எது பிறக்குதுன்னா அது தன் வெளிச்சத்தை, தன்னுடைய தன்னுணர்வு இருக்கு இல்லையா, அதில் ஒரு போர்ஷன், அதை மட்டும் அந்த வெளிச்சத்தை என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே ஒரு விதி நிர்ணயமாக படைக்கப்பட்டிருக்கு. சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா படைச்சொருளில் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ப்ரொஜெக்டர் லைட்டு போட்டாங்கன்னா திரையில் நமக்கு சினிமாவை தெரியுது. அந்த மாதிரி விதி நிர்ணயத்திற்குள் தன் கவனத்தை, வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. அது உள்ளுக்குள்ளே ஒரு இந்த பூமி, நேரம், தூரம்ன்ற பரிமாணத்திற்கு உண்டான பூமியாக ஒரு நிஜத்தை தோற்றுவிக்கிறது. அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, இறந்தவர்கள் நம்மை பற்றிய நினைவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் மனுஷனோட பார்வையிலிருந்து நீங்கள் ஆத்மாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆத்மாவின் நிலை வேறு, நிஜம் வேறு. அதனால் அதாவது ஆத்மாக்களுக்கு தன் இறந்தவர்களை பற்றிய ஞாபகம் இருக்குமா அப்படின்றதுக்கு 3 நிலைகளிலிருந்து இதை புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய ஞாபகம் அப்படின்றதும், அதுக்கடுத்தது சூட்சம உடல், ஒளி உடல் அப்படிங்கிற அந்த ஞாபகம் அப்படின்னும், ஆத்மா அப்படின்ற அந்த ஞாபகத்துக்கும் 3 விதமாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது ஏன் அப்படிங்கிறது புரிய வரும். நான் சொல்கிறது இப்போ ஏதோ ஒரு ப்ரீச் பண்ணுற மாதிரி, பாடம் நடத்துகிற மாதிரி இருந்தாலும், ஆன்மீகத்தில் நீங்கள் வளர வேண்டும், உங்கள் மனம் நிலையாக இருக்க வேண்டும், தடுமாறக்கூடாது, குழம்பக்கூடாது, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னா இதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ஃபஸ்ட்டு மனுஷனோட ஞாபகம் என்ன? நமக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்காது இல்லைங்களா? ஒரு 4 நாளைக்கு முன்னால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டோன்னா உங்களுக்கு அது தெரியாது. சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், அதில் எல்லாருக்கும் உங்களுக்கு பேர் தெரியுமான்னு தெரியாது. ஏதோ கொஞ்சம் பேர், காலேஜில் படித்த கொஞ்சம் பேர், சில பேர் முகம் தெரியும் ஆனால் பேர் தெரியாது. இப்படி நம்ம ஞாபகம் அப்படிங்கிறது லிமிட்டட் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம மனதிற்கு எதை வைத்து நம்ம இன்னொரு மனிதர்கிட்ட பழகிறோம்னா, ஒன்று மனதிற்கு உருவம் தென்பட வேண்டும், இல்லைன்னா குரல் கேட்க வேண்டும். இந்த 2 வச்சு தான் ஒருவர் உயிரோடு உள்ளார் அப்படிங்கிறதையே நம்மளால் அடையாளத்துக்கு கொண்டு வர முடியும். இப்போ இறந்தவர்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒன்று அவங்களுடைய முகம் அல்லது உடல் அல்லது உருவம் உங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய குரல். இந்த 2 தான் மனம் யூகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் அதை ரெஃபரன்ஸாக பார்க்கும். இறந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த உடலிலும் கிடையாது, குரலிலும் கிடையாதுங்கும்போது அது என்னென்னா தனக்குள் ஒரு வெறுமையை உருவாக்கி கொள்ளும். அப்போது அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆமாம், அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, அவங்க இல்லையே, அப்போது நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தன் மனதிற்குள் ஒரு வெறுமையை உருவாக்க துவங்கி கொள்ளும். அப்போது மனதிற்குனுடைய வீக்னஸ் என்னென்னா, அதால் ஒரு உருவத்தையோ குரலையோ மட்டும்தான் நீங்கள் அது ஒரு ரெஃபரன்ஸாக பயன்படுத்தி ஒருவர் உயிரோடு இருக்கிறார், இல்லைன்னா அவருடைய நிஜம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். அப்போது இறந்ததற்கு பிறகு நாம் ஒளி உடலாக மாறிக்குவோம். அந்த ஒளி உடலாக மாறுங்கிறதுங்கிறது, அந்த ஒளி உடல்ங்கிறது உருவமற்ற ஒன்று. அதற்கு மேல்நிலையால் ஆத்மாங்கிறதும் உருவமற்ற ஒன்று. அப்போது உருவத்தை வச்சு மட்டுமே
ஒரு விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஆன்மாவுக்கு உருவமற்ற நிஜத்தை, உருவமற்ற அனுபவங்களை எப்படி புரிந்து கொள்ளும்? அதையும் ஏதோனும் ஒரு உருவமாக தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால் இறந்தவர்களை பற்றிய நம் மனதிற்குண்டான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 லிமிட்டட். ஏன்னா நம்ம மனம்ங்கிறது பூமி வாழ்க்கையாக படைக்கப்பட்டது. பூமி வாழ்க்கையில் நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் உருவம் இருக்கும், குரல் இருக்கும். அப்போது அவர்கள் இறந்து விட்டால் நம் மனதை கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியாது. மனம் நமக்கு அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்ற உணர்வை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது மனிதனோட பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது கிடைக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன், ஒரு அனுபவம். ஆனால் அது ஆவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி உடலுக்கோ ஆத்மாவிற்கு உண்டான நிஜம் கிடையாது. அப்போது மனிதனோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இறந்துட்டாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்த நிலை என்ன அப்படின்னா ஒளி உடல் ஞாபகம். அதாவது இறந்துட்டோம். இறந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம நம்மளோட அடையாளங்களை உடம்பாக நம்ம உணர்கிறோம் இல்லையா? நான் அப்படிங்கிற உணர்வு எதுக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த உடம்பை கடந்து நான் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இல்லை இல்லைங்களா? இப்போது இறந்ததற்கு பிறகு இந்த நான் அப்படிங்கிற தன்னுணர்வு, உயிர் நம் ஒளி உடலுக்குள் திரும்பிக் கொள்ளும். அதனுடைய கவனம், அவேர்னஸ்ங்கிறது ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ நம்மை நாம் ஒரு ஒளி உடலாக பார்ப்போம். ஒளி உடல் அப்படின்னு சொல்லிட்டா அதையும் ஒரு உருவகப்படுத்த தேவையில்லை. அது உருவமற்ற ஒன்று. அது நம் மனதினால் புரிந்து கொள்ள முடியாது. பட் நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. நம்மை ஒரு ஒளி உடலாக, ஆவியாக நாம் உணர்வோம். அப்போ என்ன ஆகும்னா நாம் பார்க்கக்கூடிய நிஜம் அப்படிங்கிறதும் கூட இந்த பூமியாக இருக்காது, அந்த ஆவி உலகமாக தான் இருக்கும். நம்ம இந்த பூமியை பார்க்குறோம்னு சொன்னால் கூட ஒரு ஆவியாக, ஆவி உலகத்தில் இருந்து தான் நம்ம இந்த பூமி அப்படிங்கிற நிஜத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த ஆவி உலகத்திற்கும் பூமிக்கும் வேற எங்கேயும் இடைவெளியெல்லாம் கிடையாது, தூர இடைவெளியெல்லாம் கிடையாது. இங்கேருந்து அங்கே போகணும், இவ்வளோ காலம் ட்ராவல் பண்ணி போகணும், எல்லாமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது. புரியுதுங்களா? அதன் அலைவரிசையில் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது நம்ம ஒளி உடலாக இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய அன்புக்குரியவர்களை பற்றிய ஞாபகம் நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று, நம்மளுடைய அன்புக்குரியவர்களை நாம் பார்க்க முடியும்னா கண்களால் அல்ல, ஆனால் ஒரு உயிராக அனைத்தையும் உணர்ந்து கொள்வதற்கும் உயிரினுடைய தன்மையிலிருந்து பார்ப்பதற்கும் நம்மளுடைய உயிருக்கு அந்த ஒளி உடலுக்கு அது தகுதி உண்டு. அப்படிங்கும்போது அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாமே நமக்கு உணர்தலுக்குள்ள வந்துடும். அப்போது நமக்கு அவர்களை பிரிந்த உணர்வும் இருக்காது, அவங்கள மறக்க வேண்டிய கட்டாயமும் இருக்காது. ரெண்டாவது, நமக்கு இன்னொரு ஞாபகம் என்ன வரும்னா, மனுஷனாக வாழ்ந்த போதே மனுஷன் தூங்க போகிறான் இல்லையா? தூங்கும்போது அப்படியே கண்ணு சொருகுது, தூங்கிடுறான். அப்புறம் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியறதில்ல. காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு அன்றைக்கி பொழுது விளைஞ்சிருக்குது, உடம்பு மனசு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே கையெல்லாம் முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு குளிச்சுட்டு அவன் தன்னோட வேலையை பார்க்க போயிடுறான். ஆனால் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, கண்ணை மூடினதுக்கப்புறம் மீண்டும் கண் வெளிச்சதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கியிருக்கானே, அதில் என்ன ஆகுதுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தெரியாது. நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு அந்த ஞாபகம் இல்லை, அப்படி தானே இருக்கும். ஏன்னா மனம் உடல் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் இருக்கும்போது மனம் உடல் ஷட் டவுன் ஆகிடுது. தூங்கும்போது ஸ்லீப் மோடுக்கு போயிடுது. அப்போ என்ன ஆகுது, நம் தன்னுணர்வு நம் உடம்புக்குள் இருப்பதில்லை. தன்னுணர்வானது என்னென்னா நம் ஒளி உடலுக்குள் மாறிக்கொள்கிறது, நம்மளுடைய உயரிய நெஞ்சத்துக்கு. அப்போது நம்ம டெய்லி தூங்கும்போது ஒரு ஒளி உடலாக, ஒரு ஆவியாக, நம்ம ஒரு ஸ்பிரிட்டாக மாறுறோம். இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர். அப்போது ஒரு ஒளி உடலாக இருக்கிறோம், நம்ம அந்த ஆவி உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆவி உலகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு உங்களோட தன்னுணர்வானது, உங்களோட ஸ்பிரிட்டானது அந்த உலகத்தில் சஞ்சாரம் செய்ய துவங்கி விடுகிறது. அப்போ என்ன பண்ணுது, இறந்தவர்களுக்கு இந்த ஞாபகம் புரிந்து கொள்வார்கள். இது நம்ம டெய்லியும் பண்ணுறது தான். என்ன, நம்மளுடைய தன்னுணர்வு மீண்டும் அந்த உடம்புக்கு திரும்பும்போது நாம் இப்படி ஒரு ஒளி உடலாக மாறினது அதுக்கு தெரியறதில்லை. ஏன்னா அந்த நிகழ்வு நடக்கும்போது அது மனமும் உடலும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அனுபவங்கள் எதுக்குமே அதுக்கு நினைவு இல்லை. ஆத்மாவும் அதை நினைவு கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம பல்வேறு ஆத்மாக்களோட தொடர்பில் இருக்கோம். நம்ம மதங்களுக்கும் நம்ம மனித சமூகத்துக்கும் தெரியாத ஆத்மாக்களோடு நம்மளுடைய உறவு இருக்குது. ஒரு ஒளி உடலாக பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றோம், பல்வேறு விதமான பரிமாணங்களுக்கு நம்ம போகிறோம், நம்ம அன்புக்குரியவர்களை சந்திக்கிறோம். அங்கே ஒரு ஒளி உடலாக நம்ம இவங்களை இழந்துட்டோம், இவங்களை பிரிஞ்சிட்டோம், இவங்க இறந்துட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்ற எந்த ஞாபகம் இருக்காது. நமக்கு எல்லாம் தெளிஞ்சிடும், ஓ இங்கே பிரிவில்லைன்னு சொல்லி. அப்போ நமக்கு நம்ம அன்புக்குரியவர்களை பற்றி ஞாபகமான இருக்கும். ஏன்னா நாம் நம் அன்புக்குரியவர்களோடு ஒரு ஒளி உடலாக இரு ஒளி உடல்களும் 2 ஸ்பிரிட்ஸாக நாம் பரிவர்த்தனை செய்து கொள்கிறோம், பேசிக்கிறோம், சந்திச்சுக்கிறோம். அப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது என்ன ஆகுது,
நம்ம அன்புக்குரியவர்களின் ஆத்மா, முன்னோர்களின் ஆத்மா, பித்திருக்களின் ஆத்மா, தெய்வங்கள், நம்ம விதி நிர்ணயத்திற்கு யார் யாரெல்லாம் சந்திக்கணுமோ அது எல்லாருடைய தொடர்பில் நம்ம இருக்கிறோம். அப்போது இறந்ததுக்கு பிறகு அன்புக்குரியவர்களுக்கு இதை உணர்ந்து கொள்வார்கள். இதை நான் டெய்லியுமே பண்ணியிருக்கிறேன். மரணம் அடைந்ததை போன்ற உணர்வுங்கிறது தினமும் எனக்கு இரவு நடந்திருக்குது. அது இப்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. மனிதனாக போகும்போது அந்த ஞாபகம் மறக்குது. மனுஷனாக வாழ்கிறேன், தூங்கினதுக்கு பிறகு நான் ஒளியுடலாக மாறி பல்வேறு இன்னொரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். அப்போது அவர்கள் நம்மை மறப்பதில்லை. அவர்களுக்கு ஏன்னா நாம் தூங்கினதுக்கு பிறகும் நம்ம ஒளி உடலாக மாறும்போது, அந்த ஆவி உலகத்தில் ஒரு ஆவியாக இருக்கும்போது அவர்களும் நம்மும் சந்தித்துக் கொள்கிறோம். அந்த சந்திப்பை தான் நம்ம கனவுன்னு சொல்கிறோம். கனவுன்னா இது ஒரு உருவமற்ற தளம். ஆனால் நம்மளோட மனதின் வழியாக ஃபில்டர் ஆகி வர்றதுனால அவங்க இங்கே போனாங்க, இதை எடுத்து கொடுத்தாங்க, அதை எடுத்து கொடுத்தாங்க, இப்படி பேசினாங்க அப்படின்லாம் நிறையா நம்ம கனவு வருது இல்லையா? அது எல்லாத்தையுமே அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது. உருவமற்ற தளத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை உங்கள் மனம் ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு குறிப்பாக, ஒரு குறியீடாகத்தான் அதை புரிஞ்சுக்கும். அதனால் கனவு வந்துச்சுன்னு சொன்னால் அவர் அருவாள் எடுத்துகிட்டு துரத்திட்டு வந்தாருன்னா அது அருவாள் எடுத்து துரத்திட்டு வந்தாருன்னு கிடையாது. அதனோட அர்த்தம் வேறு. அது உங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா தான் அது தெரியும். மொத்தத்தில் என்னென்னா, ஒரு ஒளி உடலாக நாம் நம்மளுடைய அன்புக்குரியவர்களை மறப்பதில்லை. நம்ம அன்புக்குரியவர்களும் இறந்ததற்கு பிறகு ஒரு ஒளி உடலாக அந்த ஆவி உலகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நம்மை பற்றிய மறதி வருவதில்லை. ஏன்னா அவங்க நம்மளை மனிதராகவும் பார்க்க முடியும். இறந்ததுக்கு பிறகு, அந்த தூங்கினதுக்கு பிறகு ஒரு ஒளி உடலாக நாம் மாறுறதையும் அவங்க பார்ப்பாங்க. நாமளும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த நிலையிலையும் பிரிவு கிடையாது. இதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா ஆத்மா. இப்போது இந்த நிலைங்கிறது முக்தி நிலைன்னு பேர். ஆத்மாவுக்கு தான் பிறப்பு இறப்பு கிடையாது. இப்போ அதனோட வெளிச்சத்தை அடிச்சுட்டு இருந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ரொஜெக்டரில் திரும்ப உள்வாங்கிக்கிற மாதிரி முதல்ல என்ன பண்ணுது, அந்த பூமியிலிருந்து அந்த வெளிச்சத்தை உள்வாங்குது. ஒரு ஒளி உடலாக ஆவி உலகம் அப்படின்னு சொல்லி அதுவும் கனவு தான். தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கனவு. என்ன? உருவமற்ற ஒரு கனவு. பூமி ஒரு உருவமுள்ள பரிமாணம்னா அது உருவமற்ற பரிமாணம். அதையும் கடந்ததுன்னு சொன்னால் அந்த வெளிச்சம் முழுமையாக வந்த இடத்துக்கே திரும்புது. நான் ஆத்மானு உணர்கிற நிலை. இந்த நிலையில் அவர்களுக்கு ஞாபகம் இருக்குமானா 100% ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் பிறக்கும் போதே எந்த ஆத்மாக்கள், இப்போ நான் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, என்னுடைய சித்தி யார், சித்தி பொண்ணு யார், சித்தப்பா யார், சித்தப்பா பையன் யார், இதெல்லாம் எனக்கு ஒப்பந்தங்கள் இருக்குது. அப்போது ஒரு ஆத்மாவாக எனக்கு பூமியில் வாழ்ந்த அத்தனை அனுபவங்களும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஆவி உடலாக, ஒரு ஆவியாக, ஒரு ஸ்பிரிட்டாக அந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் பண்ண அனைத்து அனுபவங்களும் ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஸ்பிரிட்டாகவும் மனுஷனாகவும் நம்ம எப்படி சந்திச்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஞாபகமும் வரும். நாம் எதற்காக இந்த பூமியில் பிறந்தோம், எதற்காக நம்ம ஸ்பிரிட்டாக என்ன பண்ணோம், பூமியில் மனுஷனாக என்ன பண்ணோம், பிறப்பின் நோக்கம் என்ன, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற நிலையிலிருந்து என்னுடைய ஆன்மாவினுடைய ஆன்மா, ஓவர் சோல்னு சொல்லுவாங்க, அந்த உயர் ஆத்மாவினுடைய தொடர்பையும் உணர்ந்திருப்பேன். அதற்கு மேலே இறைவன், நான் இறைவன் அப்படின்ற அந்த தொடர்புலையும் நான் இருப்பேன். அது மட்டுமல்ல, மற்ற தெய்வங்களோடு என்னென்ன எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குது, ஒப்பந்தங்கள் இருக்குது, எல்லாம் வரும். அப்படிங்கும்போது அந்த ஆத்மாங்கிற நிலைங்கிறது ரொம்ப உயரியது. அதனால் இறந்தவர்கள் முக்தி அடைந்து விட்டாலும், சாந்தி அடைந்து விட்டாலும், அவர்களுடைய ஆத்மா நம்ம அன்புக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு பிறகு ஒரு ஒளி உடலாக வச்சுருக்கு. மீண்டும் அந்த கவனத்தை அந்த விதி நிர்ணயத்திலேருந்து முழுமையாக எடுத்துட்டு அந்த கனவிலிருந்து வெளித்தெழுதுன்னா நான் ஆன்மான்னு உணரும் போதும் அங்கே எல்லா ஆத்மாக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் தான் இருக்கும். அங்கே பிரிவு அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ அந்த ஆத்மா எப்படி ஞாபகம் வச்சுருக்குன்னா, உங்களை மனுஷனாக ஞாபகம் வச்சுருக்கும், உங்களை ஒரு ஒளி உடலாகவும் ஞாபகம் வச்சுருக்கும், உங்களினுடைய உயரிய நிஜமான ஆத்மா அப்படிங்கிற அந்த தொடர்புலையும் அது இருக்கும். அப்படிங்கும்போது ஆத்மாவிற்கு 3 விதமான தொடர்பு இருக்குது. உங்களுடைய ஆத்மாவின் தொடர்பு இருக்குது, உங்களுடைய ஒளி உடல், உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவான முதல் கனவு, அந்த ஒளி உடல் அப்படிங்கிற நிலை, அதனோடையும் தொடர்பு இருக்குது. உங்களுடைய ஆத்மாவினுடைய கடைசி கனவான பூமி, திடமான கனவான பூமி அப்படின்னா மனுஷனாக வாழ்கிறீங்க இல்லையா, அதனோடும் தொடர்பு இருக்குது. அதனால் அது எதையும் மறக்கிறதில்ல. அப்போது மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னென்னா, பூமியில் இது பிறக்கல, தனக்குள் அப்படி ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறது, தன்னுடைய வெளிச்சத்தை இது பாய்ச்சுகிறது. அப்படிங்கும்போது வெளிச்சத்தை இன்னொரு விதி நிர்ணயத்தை மேலே பாய்ச்சலாம். ஒரு புது உலகத்தில் ஒரு புது மனிதனாக அது மறுபிறப்பு எடுத்ததை போன்ற ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கலாம். ஆனால் கனவு காண்பவன்
தன்னையும் மறப்பதில்லை, தன் கனவையும் மறப்பதில்லை, இதற்கு முன்ன கண்ட கனவையும் மறப்பதில்லை. நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த ஆன்மாக்கு தெரியும். அதனால் இந்த பிறவி எடுத்துட்டா மறந்துடுவாங்கிறது உடம்புக்குள்ள ஒரு சின்ன புள்ளியாக ஆத்மா இருக்குது, அது வெளியில் போச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்கிற ஒரு அந்த ஆன்மீகம் என்பது உயர் பரிமாணங்களுடைய ஆன்மீகம் கிடையாது. மனிதனோட பார்வையிலிருந்து பார்க்கக்கூடிய ஆன்மீகம். இந்த உலகம்தான் அவனுக்கு பெருசு. நீங்கள் பார்க்குற இந்த பூமி, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பொருளியல் பிரபஞ்சம் தான் இருக்கிறதுலே பிரபஞ்சம். நம்ம இப்போ நீங்கள் பிரபஞ்சம்னு என்ன சொல்லுவீங்க? அப்படி பார்ப்பீங்க, ஒரு இருட்டாக இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம், இதில் ஒரு சக்தி இருக்குது, இதுதான் பிரபஞ்ச சக்திங்க. இது பொருளியல் நிஜம். பொருளியல் நிஜத்திற்குள்ள சக்தின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அருளியல் நிஜங்கள் நிறையா இருக்குது, பரிணாமங்களாக. அப்போது பொருளியல் உலகத்துக்குள்ளே தேடினீங்கன்னா பொருளியல் உலகம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அதற்குரிய அலைவரிசையில் இருக்கிறீங்க. அதனால் இப்போது நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோமா? நீ எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்தாலும், எத்தனை சாமியார்கள் சொன்னாலும் குழம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. நான் 3 நிலைகளிலிருந்து ஏன் ஒரு ஒளி உடலாக, ஒரு ஸ்பிரிட்டாக அவங்க நம்மளை மறக்க மாட்டாங்க, காரணம் என்ன, எதனால் அவர்கள் மறப்பதில்லை அப்படிங்கிற புரிதலையும், அதற்கும் மேல்நிலையான சாந்தி அடைந்த நிலையான தான் ஆன்மான்ற உணர்தலிருந்தும் அவர்கள் நம்ம ஏன் மறப்பதில்லை, காரணம் என்ன, ஆத்மா ஏன் பிறக்கிறதில்லை, பிறப்பு இறப்பு இல்லதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன, எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போது ஆன்மீகத்தில் தெளிவுக்குள்ளே வந்துடணும். இந்த பிரிவுக்குள்ள வாட்டத்தில் நீங்கள் வாடிட்டுருக்கூடாது. உங்களுடைய கவனம் என்பது ஒரு மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒளி உடல், மனிதனுக்கும் ஆன்மாவுக்கும் உண்டான தொடர்பாக மாறிக்கணும். இந்த மரணமே ஒன்று பிரிவுன்னு கூட்டிகிட்டு போகும், இல்லைன்னா புதிய உறவுன்னு கூட்டிகிட்டு போயிடும். புதிய உறவுக்குள், புதிய தொடர்புக்குள் நீங்கள் போய்விட வேண்டும். பிரிவுக்குள்ளேயும் தொடர்பின்மைக்குள்ளே போனீங்கன்னா சாதாரண மனுஷனாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்கள மறந்துட்டு ஒரு அமாவாசைக்கு ஒருக்காவோ வருஷத்துக்கு ஒருக்காவோ மணி அடித்து உங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஓகே, அது ஃபைன். ஆனால் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் ஒரு மனுஷனாக, ஆன்மீகத்தில் ஒரு உயர்நிலை அடைய வேண்டும்னா இந்த மரணத்தையே நீங்கள் ஒரு ஔஷதமாக பயன்படுத்துங்கள். அவருடைய ஸ்பிரிட்டுக்கு உங்களுக்கு உண்டான தொடர்பு கிடைக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு அவங்களோட தொடர்பு கிடைக்கணும்னா அவங்க இருக்காங்கன்றதை முதல்ல நீங்கள் நம்பணும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எதனால் இருக்கிறார்கள், எதனால் அவர்களுக்கு மறதி இல்லை அப்படிங்கிறது முழுமையாக புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களோட நம்பிக்கையில் பலமாயிடும். இதுக்கப்புறம் யாராவது குழப்பினா கூட உங்களுக்கு தெளிவு வராது. இது ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, தொடர்ந்து இந்த கேள்விகள் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் அவர்கள்ட்ட விளக்கம் கேட்குறது இல்லை, எங்கிட்ட தான் விளக்கம் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் எந்த கர்வமும் இல்லாமல் பணிவன்புடனே நான் இதை சொல்லிடுறேன். மனுஷனாக இருந்து மனுஷனுக்கு எப்படி ஞாபகம் இருக்குதோ, கெப்பாசிட்டி இருக்குதோ, அதிலிருந்து நீங்கள் ஒரு ஸ்பிரிட்டை, ஒரு ஆவியோட ஒளி உடலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. அதன் தன்மை வேறு. நம்மளோட மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு ஆன்மாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. அதன் தன்மை வேறு. அதனுடைய நம்ம பாதாளத்துக்கு கீழே இருக்கிறோம். ஒளி உடல் அப்படிங்கிறது அந்த மலை உச்சியிலிருந்து அத்தனையும் பார்க்கும், அதுக்கு அனைத்தும் தெரியும். ஆன்மாங்கிறது பூமிக்கு மேலேருந்து பார்க்கும். அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா எல்லாமே தெரியுது இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட பார்வை, அந்த மாதிரி அவங்களோட ஞானம். சரியா? அப்போது இறந்தவர்கள் நம்மை மறப்பதில்லை, மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு நம் உயிரின் உயர்நிலைகளில் இப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தூங்கினதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை சந்திக்கிறீங்கன்ற ஒரு மாபெரும் ஒரு ஞானத்தை உங்களுக்கு நான் பரிசாக இன்றைக்கி நான் வழங்குகிறேன். நீங்கள் அதை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்குவீங்க நான் நம்புகிறேன். சரியா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகளில் நிறையா தெளிவில்லாமல் இருக்கீங்க, சந்தேகம் இருக்குது, இல்லது உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்குது, சவால்கள் இருக்குது, இதை குறித்து நீங்கள் எங்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஐயா எனக்கு கவுன்சிலிங் வேண்டும்னு. நான் உங்களுக்கு உரிய நேரத்தை, அந்த தொகை என்ன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா என்னோடய வீடியோக்கள் இலவசமாகவே இருக்குது. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. இதில் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையினோட முன்னேற்றத்திற்காக கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றம் நான் எப்படி எனக்கு கிடைத்ததோ அதுபோல் பிறரையும் அது சென்றடைய வேண்டும், இந்த சேனல் வளர வேண்டும்னு உங்களோட உள் உணர்விலிருந்து அப்படி ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொன்னால், அப்படி வந்தால் மட்டுமே நீங்கள் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இல்லைன்னா சேனலுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எதையும் தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள். அதிலிருந்து வருவது தான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி கேளுங்க. சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.